மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிய இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிராவில் தனது பிரச்சாரத்தை முடித்து கொண்டு உள்ளார். இத்தேர்தல் 2 சிவசேனாக்களின் செல்வாக்கை நிரூபிக்கும் ஒன்றாக அமைந்திருக்கிறது. உத்தவ் தாக்கரே மறைந்த சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரேவின் கொள்கையை கைவிட்டு விட்டதாக முதல்வர் ஏக்நாத் சிண்டே கூறிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் உத்தவ் தாக்கரே தங்களுக்கு ஏக்நாத் சிண்டே துரோகம் செய்து விட்டதாக கூறிக்கொண்டு இருக்கிறார். இருவரும் பால் தாக்கரேவின் கொள்கை வாரிசாக போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இத்தேர்தல் உத்தவ் தாக்கரே மற்றும் ஏக்நாத் சிண்டே ஆகியோருக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தேர்தலில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 95 தொகுதியிலும் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா 81 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. அதே சமயம் மாநிலம் முழுவதும் இரு கட்சிகளும் ஒருவரை எதிர்த்து 51 தொகுதியில் போட்டியிடுகின்றன. இது ஓர்லி தொகுதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இங்கு உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ராஜ்யசபை உறுப்பினர் மலிந்த் தியோரா என்பவரை ஏக்நாத் சிண்டே நிறுத்தி இருக்கிறார். இதே போன்று தானேவில் உள்ள கோப்ரி தொகுதியில் முதல்வர் ஏக்நாத் சிண்டே எதிர்த்து உத்தவ் தாக்கரே தனது கட்சி சார்பாக கேதார் தீகே என்பவரை நிறுத்தி இருக்கிறார். கேதார் தீகே மறைந்த தானே சிவசேனா தலைவர் ஆனந்த் தீகே உறவினர் ஆவார். ஆனந்த் தீகேதான் முதல்வர் ஏக்நாத் சிண்டேவின் அரசியல் குருவாவார். அவரை எதிர்த்து இப்போது ஆனந்த் தீகேவின் உறவினர் தேர்தல் போட்டியிடார். இதனால் தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிவசேனாவிற்கு மும்பை தானே பால்கர் பகுதியில்தான் அதிக செல்வாக்கு உண்டு. அங்கு 2 சிவசேனாக்களும் ஒருவரை எதிர்த்து ஒருவர் 18 தொகுதியில் போட்டியிடுகின்றனர். பால் தாக்கரே கொள்கை இந்துத்துவா கொள்கையை உத்தவ் தாக்கரே கைவிட்டு விட்டதாக ஏக்நாத் சிண்டே தொடர்ந்து விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்து வருகிறார். 2022ஆம் ஆண்டு ஏக்நாத் சிண்டே சிவசேனாவை உடைத்து கொண்டு வெளியில் வந்து பாஜகவோடு இணைந்து ஆட்சி அமைத்த பிறகு மகாராஷ்டிரா அரசியல் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. பாஜகவின் துணையோடு ஏக்நாத் சிண்டே தனக்கு கிடைத்திருக்கும் சிவசேனாவை தக்க வைத்து கொள்ளும் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். தற்போது நடந்து வரும் சட்டமன்ற தேர்தல் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனாவிற்கு வெறும் 40 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்த நிலையில் பாஜக அக்கட்சிக்கு 81 தொகுதிகளை கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் உத்தவ் தாக்கரே கட்சி போட்டியிடும் பெரும்பாலான தொகுதியில் தனது வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கும் ஏக்நாத் சிண்டே தேர்தல் பிரச்சாரத்துக்காக பணத்தை தண்ணீராக செலவு செய்து கொண்டிருக்கிறார். பால் தாக்கரேவின் மண்ணின் மைந்தர் கொள்கை, இந்துத்துவா கொள்கை, வளர்ச்சி திட்டங்கள் ஆகிய 3ஐயும் முன்வைத்து ஏக்நாத் சிண்டே பிரச்சாரம் செய்து வருகிறார். அதோடு தங்களது அணிதான் பால் தாக்கரேவின் கொள்கையின் வாரிசு என்பதை முன்னிறுத்தும் வேளையில் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா ஈடுபட்டுள்ளது. மற்றொரு புறம் தனது கட்சியை பறித்து கொண்டார்கள், துரோகம் செய்துவிட்டார்கள், இந்துத்துவா கைவிடவில்லை என்பது போன்ற வசனங்களை பேசி உத்தவ் தாக்கரே ஓட்டு சேகரித்து வருகிறார். இம்முறை உத்தவ் தாக்கரே அணியில் காங்கிரஸ் மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்திருக்கின்றன. எனவே சிறுபான்மை வாக்குகள் மற்றும் காங்கிரஸ் வாக்குகளும் உத்தவ் தாக்கரே கட்சி வேட்பாளர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மக்களவை தேர்தலில் 2 சிவசேனாக்களும் பெரிய அளவில் சாதிக்கவில்லை. 2 கட்சிகளும் 8 மற்றும் 9 தொகுதியில் வெற்றி பெற்றன. பால் தாக்கரேயின் அரசியல் மற்றும் கொள்கை வாரிசு ஏக்நாத் சிண்டேவும் உத்தவ் தாக்கரும் போட்டி போட்டு கொண்டிருக்கையில் ராஜ் தாக்கரேவும் மும்பை முழுக்க 120 வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். பால் தாக்கரேவின் சகோதரர் மகனான ராஜ் தாக்கரே சிவசேனாவில் இருந்து விலகி மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். பால் தாக்கரேவின் புகைப்படத்தை ராஜ் தாக்கரே பயன்படுத்தவில்லை என்றாலும் ராஜ் தாக்கரேவின் நடவடிக்கையில் பால் தாக்கரேவின் நடவடிக்கையில் ஒத்து இருக்கிறது. எனவே ராஜ் தாக்கரேவின் பொதுக்கூட்டம் என்றாலே கூட்டம் அலைமோதும். இதுபோன்று சரத் பவாரும் தனது கட்சியை தக்க வைத்து கொள்ள
போராடி கொண்டிருக்கிறார். சரத் பவாரிலிருந்து அவரது சகோதரர் மகன் அஜித் பவார் கடந்த ஆண்டு பிரிந்து சென்றதோடு மட்டுமல்லாது கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தையும் பிடுங்கி சென்று விட்டார். இத்தேர்தலில் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது பாஜக கூட்டணி 59 தொகுதியில் போட்டியிடுகிறது. அதில் 35 தொகுதியில் 2 தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் நேருக்கு நேராக எதிர்த்து போட்டியின. பவார் குடும்பத்தில் இருந்து 2 பேரும் வேட்பாளர் நிறுத்தி இருப்பதால் யாரை ஆதரிப்பது என்று தெரியாமல் வாக்காளர்கள் குழப்பம் அடைந்துள்ளது. அதுவும் பாராமதி தொகுதி அஜித் பவாரை எதிர்த்து அவரது சகோதர மகனே போட்டியிடுகிறார். பூனே கோலாப்பூரில் தான் இரு அணிகளும் அதிகப்படியான தொகுதியில் ஒருவரை எதிர்த்து ஒருவர் போட்டியிடுகின்றனர். இரு அணிகளும் தேசியவாத காங்கிரஸ் என்ற பெயரை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் அனுமதித்து இருந்தாலும் சரத் பவார் அணிக்கு வேறு வகையான சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அஜித் பவார் கடிகாரம் சின்னத்தை பயன்படுத்துவதை தடுக்க கடைசி வரை உச்ச நீதிமன்றத்தில் சரத் பவார் போராடினார். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் கடிகார சின்னத்தை அஜித் பவார் அணி பயன்படுத்துவதை தடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. அதே சமயம் அஜித் பவார் கட்சியை உடைத்ததை கட்சி தொண்டர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மக்களவை தேர்தலில் தெரிய வந்தது. அதே செல்வாக்கை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்பதில் சரத் பவார் தீவிரமாக இருக்கிறார். மக்களவை தேர்தல் அஜித் பவார் கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற. இது குறித்து சரத் பவார் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜிதேந்திரா அவாடி சட்டமன்ற தேர்தல் எது உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்பது மக்கள் முடிவு செய்வார்கள். தேர்தலுக்கு பிறகு அஜித் பவார் அணி இருக்குமா என்பது சந்தேகமே என்றார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முழுக்க யார் உண்மையான சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் என்பதை நிரூபிக்கும் தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இதற்கான விடை நவம்பர் 23ஆம் தேதி தெரிந்துவிடும். மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.